வணக்கம். மறுபடியும் மோகன் சர்மா செலிபிரிட்டி கிச்சன் ப்ரோக்ராம்ல சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் செய்ய போறது சாதாரணமா பரவலா எல்லா ஹோட்டல்லையும் செய்யறாங்க பீட்ரூட் பொரியல். இது என்னோட வெர்ஷன். அத நீங்க பார்க்கணும். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது பார்ப்போம் வாங்க. பாருங்க, இதுதான் பீட்ரூட். ஓகே, இந்த பீட்ரூட்டை நல்லா சுத்தம் பண்ணி இதோட ஸ்கின் எல்லாம் எடுத்து, ஓகே, அது சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கோம். இது ரொம்ப முக்கியம். குக்கர்ல 3 விசிலுக்கு ஸ்டீம் பண்ணணும். அடுத்தது கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் தேங்காய். இந்த பொருட்கள் தான் நம்ம இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் செய்ய பயன்படுத்த போறோம். சோ இந்த பீட்ரூட் பொரியல் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்தோம். இப்போ இது செய்யற முறை பாப்போமா வாங்க. இந்த பர்னரை தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். முதல்ல பர்னரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். பாருங்க, ஃப்ளேம் வந்தாச்சு. ஃப்ளேமுக்கு மேல பாத்திரத்தை வைக்கிறோம். மூடியை அப்புறப்படுத்துறோம். முதல்ல இதுல செய்ய வேண்டியது கொஞ்சமா குக்கிங் ஆயில் அப்படியே இந்த பாத்திரத்தில் விட்டுக்கிறோம். இந்த ஆயில்ல இது சூடாகும் போது முதல்ல கருவேப்பிலை அதை போட்டுக்கணும். ஓகே, ஏன்னா கருவேப்பிலை அதுல தண்ணி அம்சம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் சவுண்ட் கொடுக்கும். அது சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா அது ரெடி. சோ அது அப்படியே அந்த ஆயில்ல அப்படியே ஃப்ரை பண்றோம். ஒரே நிமிஷத்துல அது ரெடி ஆயிடும். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், இந்த கருவேப்பிலையில் இருக்கிற தண்ணி வாட்டர் கண்டென்ட் அது இவாபரேட் ஆகணும். அதனால தான் அது சவுண்ட் கொடுக்குது. ஓகே, பாருங்க சவுண்ட் வருது. இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது இதுல இந்த ஜீரகம் அதை சேர்த்துக்கிறோம். ஜீரகத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல கடுகு அதையும் சேர்த்துக்கிறோம். கடுகை சேர்த்து 5 செகண்ட்ல இருந்து 10 செகண்டுக்குள்ள அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, பாருங்க வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதுல இந்த நேரத்துல நம்ம இந்த ஃப்ளேமை அப்படியே கம்மி பண்ணிக்கணும். லோ ஃப்ளேம்ல தான் குக் பண்ணணும். இந்த பீட்ரூட்டை இப்ப இதுல போட்டுக்கிறோம். குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம், ஸ்டீம் பண்ணி. இது ரொம்ப எளிதா செய்யக்கூடிய ஒரு ஐட்டம். ரொம்ப ஈஸியா எளிதா செய்யக்கூடிய ஐட்டம். 15 நிமிஷத்துல பண்ணிடலாம். முதல்லயே பீட்ரூட்டை ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இப்போ இதுல இந்த சில்லி பவுடர் அத இதுல சேர்த்துக்கிறோம். ஓகே, நமக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடரை சேர்த்துக்கிட்டோம். நல்லா அதை மிக்ஸ் பண்றோம்.
மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள். இது ரொம்ப முக்கியம். நம்ம சமையல் கலாச்சாரத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். சர்வரோக நிவாரணி அப்படிம்பாங்க. உடம்புக்கு ஒரு வியாதியும் வராது. இது டெய்லி நம்ம சாப்பிட்ற பொருட்கள்ல மஞ்சள் தூள் நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு வியாதியும் வராது. ஓகே. உப்பு டேஸ்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணணும், ஜாஸ்தி போடாதீங்க. உடம்புக்கு நல்லதில்ல, ஹெல்த்துக்கு நல்லதில்ல. உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில் நம்ம செய்ய வேண்டியது, ஓகே, இதுதான் கடைசி ஸ்டெப். இந்த தேங்காய் துருவி வச்சிருக்கோம் பாருங்க, அதை இதுக்கு டாப்பிங்கா நம்ம இப்ப யூஸ் பண்றோம். பாருங்க, வெரி ஹெல்தி ப்ரிப்பரேஷன். பாருங்க, நம்ம பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஓகே. ரொம்ப எளிதா செய்யக்கூடியது, ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடியது ஒரு ஐட்டம், ரைட்? பீட்ரூட் பொரியல் இஸ் ரெடி. சோ இந்த பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இப்படி செஞ்சு பாருங்க, ஓகே? உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். இது என்னோட வெர்ஷன். செஞ்சு சாப்பிட்டு உங்க ஒப்பீனியன்ஸ் என்னங்கறத எனக்கு எழுதுங்க. மோகன் சர்மா செலிபிரிட்டி கிச்சன் @gmail.com. ஓகே. சோ நம்ம மறுபடியும் பார்க்கலாமா? வணக்கம். ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.